Hi everyone. So இன்னைக்கு வீடியோல கொடுத்திருக்க இந்த வாக்கியங்களை எப்படி இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்றது அப்படினா பார்க்க போறோம். இந்த சென்டென்ஸ் ஃபுல்லாவே பிரசன்ட் சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. இத எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணனும் அப்படின்றதுக்கான கீவேர்ட்ஸ் கீழ கொடுத்திருக்கேன். இந்த கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை ஃபுல்லாவே ட்ரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் கீவேர்ட்ஸை பார்த்தறலாம். ஓகே. அதுக்கு அப்புறமா நம்ம சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். சோ கீவேர்ட்ஸ் வந்து பாருங்க. இப்போ ஒருத்தர் வந்து நான் இந்த இடத்துல இருக்கேன், இங்க இருக்கேன் அப்படினு சொல்லும் பொழுது அங்க நம்ம வந்து am is are வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. டன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்டென்ஸ்ல எங்க வந்து WH வேர்ட் வந்து வந்திருக்கோ WH question வந்து வந்திருக்கோ அந்த இடத்துல நாம இந்த WH இந்த ஃபார்மேட் இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அந்த சென்டென்ஸை வந்து நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஓகே. அதுக்கு முன்னாடி அதை எப்படி நம்ம அந்த WH question அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வாக்கியங்கள்ல ரெண்டு இடத்துல தான் நான் क्वेश्चन மார்க் போட்டுருக்கேன். அப்ப அந்த ரெண்டு சென்டென்ஸையும் எப்படி WH question ஐடென்டிஃபை பண்ணுவோம் அப்படின்னா இங்க என்ன அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு, இங்க எதற்காக அப்படின்ற வார்த்தை வந்து வந்திருக்கு. அப்போ என்ன, எதற்காக, ஏன், எப்பொழுது, எப்படி, யார் இந்த வார்த்தைகள்லாம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவோம், வாட், வென், வேர், ஹூ, how அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம் அது என்ன கொஸ்டின் அப்படின்னு, WH question அப்படின்னு. அப்போது WH question இருந்துச்சுன்னா எடுத்தோன்னே WH வேர்டு யூஸ் பண்ணுவோம், அப்புறம் ஆக்சிலரி வேர்ப் எழுதுவோம், அப்புறம் சப்ஜெக்ட் எழுதுவோம், அப்புறம் வேர்ப் எழுதுவோம். ஓகே. அடுத்ததாக வந்துட்டு இப்போ இந்த வாக்கியங்களை எங்கெல்லாம் வந்து அங்கே அப்படின்னு இருக்கோ அந்த இடத்துலலாம் நம்ம வந்து தேர் அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணணும். அதே சமயம் எங்கெல்லாம் வந்து உள்ளது, இருக்கிறது அப்படின்னு வருதோ அங்கெல்லாம் நம்ம வந்து தேர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எந்த இடத்துல இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு வருதோ அப்படின்னா நீட் டு பி அப்படின்ற வேர்டு வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே. டன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ see the first sentence, நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் அப்படின்றதுக்கு நம்ம ஐன்னு எழுதியாச்சு. அடுத்தது நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்தில் இருக்கிறேன் அப்படின்னா am is are யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அப்போது ஐ கூட நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், am யூஸ் பண்ணுவோம். am is areல I am. அடுத்து எங்கே இருக்கேன், பஸ் ஸ்டாப்பில் இருக்கேன். அப்போது அடுத்த பஸ் ஸ்டாப் ஏன் நம்ம அட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனை வந்து ஒரு பர்டிகுலர் பிளேஸை சொல்லும் பொழுது நம்ம அங்கே வந்து அட் தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் அட் காலேஜ், அட் ஸ்கூல், அட் ஆஃபீஸ், at bus stop அப்படின்னு சொல்லுவோம். அப்போ I am at the bus stop அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. அடுத்தது அங்கே என்ன செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அடுத்த வாக்கியம் இருக்குது. ஆப்போசிட்டில் இருக்கவங்க கேட்பாங்க அங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது அந்த வாக்கியத்தை வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டா WH question அப்படின்னு, ஏன்னா அங்கே என்ன அப்படின்ற வார்த்தை வந்து வந்துருச்சு. ஓகே. அப்போ நம்ம எடுத்த உடனே இந்த ஸ்ட்ரக்சரில் தான் நம்ம சென்டென்ஸை வந்து எழுத போகிறோம். எடுத்தோடனே WH வேர்டு என்ன எழுதணும், வாட், ஏன்னா என்ன அப்படின்னு இருக்குது. என்ன அப்படின்றது இங்கிலீஷில் வாட் அப்படின்னு எழுதுவோம், வாட். அடுத்தது ஆக்சிலரி வேர்ப் வந்து எழுதணும். ஓகே. ஸோ இது என்ன டென்ஸ் அப்படின்னா செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு இருக்குது. அந்த கொண்டிருக்கிறாய் அப்படின்னு வந்துருச்சுனால இது என்ன டென்ஸு, ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே. இப்போ ஒன்றும் இல்லை டென்ஸ் வைஸ் நான் கிராமட்டிக்கலாக போகிறேன்னு யோசிக்காதீங்க, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லை இப்படி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு வந்துருச்சுனாலே நம்ம என்ன எழுதணும், am is are வந்து எழுதுவோம். அப்புறம் அதில் என்ன வேர்பு இருக்கோ அந்த வேர்பு கூட ING சேர்த்து எழுதுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு செயல் வந்து ப்ரெசண்ட்டில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னா அந்த வேர்பு கூட ING சேர்த்து தான் எழுதுவோம். ஓகே. அப்போ கொடுத்துருக்குற என்ன வேர்பு வந்திருக்கோ அது கூட நம்ம ING சேர்த்து எழுதணும். ஓகே. டன். ஸோ இப்போ ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் எடுத்தோடனே வாட் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே. இதில் நம்ம வந்து ஆக்சிலரி வேர்ப் நான் யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா நான் என்ன சொன்னேன், am is are யூஸ் பண்ணணும்னு சொன்னேன்னா அப்போ நம்ம இங்கே இடத்துல வந்து நம்ம ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஆர் யூஸ் பண்ணியிருக்கோன்னா அடுத்த சப்ஜெக்ட் என்ன வந்திருக்கு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு தான் நம்ம கேட்குறோம். அப்போ நீ அப்படின்றத சப்ஜெக்ட். அப்போ இதில் நம்ம யூ யூஸ் பண்ணுவோம். யூ வந்தால் நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஆர் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ வி யூ தேல ஐ வந்தால் ஆம் யூஸ் பண்ணுவோம், வி யூ தே வந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம், ஹீ ஷீ இட் வந்துச்சுன்னா ஈஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே யூ வந்திருக்கு அதனால் நம்ம அங்கே ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ வை ஆர் யூ. அடுத்து செய்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு இருக்குது. ஓகே. அப்போ ஆக்ஷன் வந்து செய்து, அப்போ டூ. அந்த டூ கூட ING சேர்த்தோம் அப்படின்னா அது டூயிங். வாட் ஆர் யூ டூயிங், அங்கே என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்ற போது அங்கே அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், தேர் யூஸ் பண்ணணும். அப்போ இங்கே நம்ம வந்து தேர் யூஸ் பண்ணியாச்சு. வாட் ஆர் யூ டூயிங் தேர், அங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் சென்னை செல்கிறேன். நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. செல்கிறேன் அப்படின்றதுக்கு கோன்னு எழுதியாச்சு. எங்கே செல்கிறேன், சென்னைக்கு. ஓகே. அப்போ டு சென்னை, கோ டு சென்னை, அவ்வளோதான். இதை இப்படியும் எழுதலாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில். ஆல்ரெடி நான் சொன்னேன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் am is are எழுதணும், வேர்பு கூட ING போடணும் அப்படின்ட்டு. அப்போது சப்ஜெக்ட் என்னது, நான் செல்கிறேன், நான் சென்னை சென்று கொண்டிருக்கிறேன், நான் சென்னை செல்கிறேன். இது வந்து என்னென்னா ஒன்று
சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்லையும் எழுதுவோம், இன்னொன்று ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்லையும் எழுதுவோம். ஓகே டன். ஸோ இப்போ வந்து சப்ஜெக்ட் வந்து ஐன்னு போட்டாச்சு. அடுத்ததாக வந்து ஆமிசாரில் ஆம் யூஸ் பண்ணியாச்சு, ஏன்னா சப்ஜெக்ட் ஐ வந்திருக்கு. ஐ ஆம். வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கும்போது கோ கூட ஐஎன்ஜி சேர்த்தோம்னா கோயிங். ஐ ஆம் கோயிங். எங்கே போகிறோம்? டு சென்னை. சென்னைக்கு போகிறோம். ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்ட்டு. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஐ எம் கோ டு சென்னைன்னு சொல்லி எழுதுவாங்க. ஒன்று சென்டென்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்காது, இல்லைனா இந்த ஸ்ட்ரக்சர்லேயும் இருக்காது. அதான் நடுவில் போயிட்டு இந்த ஐ எம் கூட இந்த கோவை தூக்கி இங்கே போட்டு ஐ எம் கோ டு சென்னை எழுதுவாங்க. அப்படி எழுதலாமா? தப்பு. எழுதுனா ஐ கோ டு சென்னைன்னு எழுதணும். இல்லையா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லி எழுதணும். ஐ எம் கோ டு சென்னைன்னு எழுதக்கூடாது. ஓகே டன். அது எதற்காக அங்கே செல்கிறாய் அப்படின்னு இருக்கு. திடீர்னு இங்கே தானே இருந்த, திடீர்னு எப்படி நீ சென்னைக்கு திடீர்னு கிளம்புற அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அப்போது அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா எதற்காக அப்படின்னு இருந்துச்சு. அப்போ இங்கிலீஷ் என்னன்னு சொல்லுவோம்? வை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்போ எடுத்தோடனே என்ன போட்டாச்சு? வை அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியாச்சு. அடுத்ததான் நம்ம என்ன ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் என்ன அப்படின்னா சேம் இதே ஃபார்மேட் தான், இதே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான். ஓகே ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆர் அப்படின்னா ஏன் ஆர் யூஸ் பண்ணோன்னா சப்ஜெக்ட் வந்து இங்கே யூ. ஓகே நீ ஏன் அங்கே போகிற அப்படின்னு கேட்கும் பொழுது நீ அப்படின்ற போது நம்ம யூ தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போ யூ வந்தால் நம்ம இங்கே வந்து ஆர் யூஸ் பண்ணுவோம். ஓகே ஆமேசாரில் ஆர் யூஸ் பண்ணுவோம். அப்போது வை ஆர் யூ. அடுத்தது ஏன் அங்கு செல்கிறாய். செல்கிறாய் அப்படின்றது தான் ஆக்ஷன் வேர்டு. அப்போ நமக்கு கோயிங் அப்படின்னு சொல்லி போடுவோமா? வை ஆர் யூ கோயிங். ஏன் அங்கு செல்கிறாய் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது தேர், அங்கே அப்படின்றதுக்கு தேர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே அப்போது வை ஆர் யூ கோயிங் தேர் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து இந்த ஃபார்மேட்லேயும் எழுதலாம். வை டு யூ கோ தேர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே ஸோ எப்படி இங்கே வந்து ஐ கோ டு சென்னை, ஐ எம் கோயிங் டு சென்னைன்னு சொன்னோமோ அதே மாதிரி வை ஆர் யூ கோயிங் தேர், வை டு யூ கோ தேர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஓகே இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா சேம் இதுவும் இதே ஸ்ட்ரக்சரில் தான் எழுதியிருக்கும். ஆனால் எடுத்தோடனே வை யூஸ் பண்ணியாச்சு எதற்காக அப்படின்னு. அடுத்தது வந்து பாருங்கள், இதே இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்றதுனால நம்ம இங்கே வந்து டூ யூஸ் பண்ணுறோம். ஓகே இதே வந்து இந்த இடத்துல ஹீ ஷீட் வந்தால் நம்ம இங்கே வந்து டஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து ஐவியூ இதே வரும்போது நம்ம இங்கே டூ யூஸ் பண்ணுறோம். WH கொஸ்டின் அடுத்ததான் வேர்டுக்கு அடுத்ததான் நம்ம ஆக்சிலரி வெர்ப் தானே யூஸ் பண்ணோம். அதனால் வைக்கு அப்புறமா நம்ம வந்து இங்கே டூ யூஸ் பண்ணியிருக்கோம். டூக்கு அடுத்ததான் நம்ம வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ணோம். சப்ஜெக்ட் என்னது? யூ. ஓகே அப்போ வை டூ யூ. அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் சப்ஜெக்ட்க்கு அடுத்தது நம்ம என்ன எழுதணும்? வேர்ப் எழுதணும். வேர்ப் என்ன இங்கே? கோ, செல்கிறாய் அப்படின்னு. அப்போ வை டூ யூ கோ. அடுத்தது எங்கே செல்கிறாய்? அங்கே. ஓகே இந்த இங்கே பாருங்கள் சென்டென்ஸ் பாருங்கள், எதற்காக அங்கே செல்கிறாயின்னு இருக்குது. அப்போ அங்கே அப்படின்ற போது நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணணும்? தேர் அப்படின்னு சொல்லணும். அப்போது வை டு யூ கோ தேர் அப்படின்னு சொல்லி எழுதியாச்சு. ஸோ ஒன்று ஒய் ஆர் யூ கோயிங் தேர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைனா வை டு யூ கோ தேர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே அடுத்தது என் தாத்தாவின் வீடு அங்கே உள்ளது அப்படின்னு இருக்குது. என் தாத்தாவின் வீடு அப்படின்றதுக்கு நம்ம என்னென்னு எழுதியாச்சு? மை கிராண்ட் பாஸ் ஹவுஸ், இல்லைனா மை கிராண்ட் ஃபாதர்ஸ் ஹவுஸ் அப்படின்னு எழுதலாம். இது வந்து அப்பாஸ்ட்ரஃபேஸ் அப்படின்னா உடைய அப்படின்னு அர்த்தம். இப்போது சுகன்யாஸ் ஹவுஸ் அப்படின்னா சுகன்யா கிட்ட அப்பாஸ்ட்ரஃபேஸ் போட்டு சுகன்யாஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி எழுதுவோம். அடுத்தது இது வந்து சிங்குலர் சப்ஜெக்ட், அதனால் நம்ம இங்கே வந்து ஈஸ் சேர்க்குறோம். ஓகே உள்ளது அங்கே அப்படின்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? தேர் யூஸ் பண்ணணும். அப்போது நம்ம இங்கே இடத்துல தேர்னு எழுதியாச்சு. மை கிராண்ட் பாஸ் ஹவுஸ் இஸ் தேர். ஓகே என்னோட தாத்தாவோட வீடு அங்கே இருக்குது, அங்கே உள்ளது அப்படின்னு சொல்லும்போது இது இப்படி இந்த வாக்கியத்தில் நம்ம எழுதணும். அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி இருக்குது. அடுத்ததாக அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நம்ம இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ஹீ இஸ் நாட் வெல் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா ஹீ இஸ் சிக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஸோ அப்போ நம்ம என்னென்னு எழுதியாச்சு? ஹீ இஸ் நாட் வெல் அப்படின்னு எழுதியாச்சு. ஓகே அடுத்தது ஸோ ஆதலால் நான் அங்கே செல்கிறேன் அப்படின்னு இருக்கு. ஆதலால் அப்படின்றதுக்கு நம்ம என்ன எழுதணும்? ஸோ அப்படின்னு சொல்லி எழுதணும். ஓகே ஸோ ஆதலால் நான் செல்கிறேன், நான் அங்கு செல்கிறேன் அப்படின்ட்டுருக்கு. நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. நான் அப்படின்றதுக்கு ஐன்னு மென்ஷன் பண்ணியாச்சு. செல்கிறேன் அப்படின்றதுக்கு கோ அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்து அங்கே அப்படின்னு வந்துச்சுன்னா தேர் யூஸ் பண்ணணும், அதனால் இங்கே தேர்னு எழுதியாச்சு. ஸோ ஐ கோ தேர் அப்படின்னு எழுதியாச்சு. அடுத்ததாக வந்துட்டு இப்பொழுது நான் அவருடன் இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு இருக்குது. அப்போது நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற போது நம்ம நீட் டு பி யூஸ் பண்ணோம். அப்போது ஐ நீட் டு பி யாரோட இருக்கணும்? அவரோடு. அப்போது வித் ஹிம் அவருடன். வித் அப்படின்னா உடன் அர்த்தம், வித் ஹிம் அப்படின்னா அவருடன் அப்படின்னு அர்த்தம். ஐ நீட் டு பி வித் ஹிம். இப்பொழுது அப்படின்ற போது ரைட் நவ்.
ஸோ ஐ நீட் டு பி வித் ஹிம் ரைட் நவ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஜஸ்ட் ரீட் பண்ணி பார்ப்போமா? நான் பஸ் ஸ்டாப்பில் இருக்கிறேன். ஐ எம் அட் த பஸ் ஸ்டாப். அங்கே என்ன செஞ்சிட்ருக்க? வாட் ஆர் யூ டூயிங் தேர்? நான் சென்னை செல்கிறேன். ஐ கோ டு சென்னை. இல்லைன்னா ஐ எம் கோயிங் டு சென்னை அப்படின்னு சொல்லலாம். எதற்காக அங்கே போகிறாய் அப்படின்னு கேட்டால் ஒன்று வை ஆர் யூ கோயிங் தேர்னு சொல்லலாம், இல்லைனா வை டு யூ கோ தேர் அப்படின்னு சொல்லலாம். இப்போது அவருக்கு என் தாத்தாவின் வீடு அங்கே உள்ளது, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. ஸோ மை கிராண்ட்பாஸ் ஹவுஸ் இஸ் தேர், ஹீ இஸ் நாட் வெல் அப்படின்னு எழுதியாச்சு. ஆதலால் நான் அங்கு செல்கிறேன். ஸோ ஐ கோ தேர். இப்பொழுது நான் அவருடன் இருக்க வேண்டியது அவசியம். I need to be with him right now. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் தேங்க்யூ ஸோ மச்.